இப்போ வந்து யாரும் அங்க பாக்கிறதுக்கு ஆள் இல்ல. தண்ணியே போக மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு வடியாத மழை தண்ணீர், உணவுப் பொருட்களை வாங்கக்கூட மளிகை கடை இல்லை. இயல்பு நிலையை இழந்து தவிக்கிறோம். வட சென்னை மக்களின் வேதனை. ஓட்டுக்கு மட்டும் வந்து கேக்குறாங்க. இதை வந்து என்ன எதுவும் பார்க்கறாங்க. ஒருவேளை சோறு கிடையாதுங்க, ஒரு டீக்கு கிடையாது, ஒரு பாலுக்கு கேள்வி கிடையாது. வடசென்னை பெரம்பூர், வியாசர்பாடி, MKB நகர், பேசின் பிரிட்ஜ், கொண்டித்தோப்பு, காசிமேடு, திருவொற்றியூர் என பல்வேறு பகுதிகளிலும் கடந்த சில தினங்களாக பெய்து வந்த கனமழையின் காரணமாக மழை நீர் தேங்கி அது வடியாத நிலையில் இருப்பதாகவே தெரிகிறது. அந்த பகுதியில் 5000த்திற்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் மழை நீர் வடியாமல் இருப்பது குறித்த தகவல் மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு தெரிய வர அந்த பகுதிக்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர். அதிகாரிகள் பார்வையிட்ட போதும் வடிகால் வசதியை ஏற்படுத்தி தர நிரந்தரமான ஒரு வழி அந்த பகுதிக்கு இல்லை, விடிவு காலம் வராதா என்று அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் அங்கலாய்க்கின்றனர். ஓட்டுக்கு மட்டும் வந்து கேக்குறாங்க. இதை வந்து என்ன எதுவும் பார்க்கறாங்க. ஒருவேளை சோறு கிடையாதுங்க. மழை தண்ணீர் வீட்டிற்குள் வருகிறது, மின்சார வயர்களினால் ஆபத்து வந்துவிடுமா என மக்கள் அச்சமடைகிறார்கள். மழை நீர் தேங்கியிருப்பதால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாகவும், குறிப்பாக அந்த பகுதியில் மழையின் காரணமாக மழை தேங்கியிருக்கும் காரணத்தினால் மளிகை கடைகள் கூட திறக்கப்படவில்லை என்று அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கிறார்கள். வட சென்னையில் தண்ணீர் தேங்காதவாறு வடிகால் வசதியை அமைத்து தர வேண்டும் என்பதே பல ஆண்டுகளாக வட சென்னை மக்கள் கோரிக்கை விடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் மஞ்சு குரூப், சிம்ஸ் பார்மசி அண்ட் கிளினிக்ஸ், கிராண்ட் ராயல் டூர்ஸ்.